நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். தன்னம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 6ல செவ்வாய் சஞ்சரிக்கிறதாலையும் சகல விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறதால பூமி இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நல்ல அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சூரியன் 7, 8ல் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் விருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கலாம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீனராசிக்கு புதன் போறாரு. புதன் நீச்சம் பெறுறாரு. நீச்சம் பெறுவதால வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள்ல ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வரலாம். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதால காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடும் உங்களுக்கு. மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசி அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்துல சனியுடன் அதுவும் 7ஆம் வீட்டுல இருக்கிறதால வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க வியாபாரம் செய்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இரண்டிலுமே உங்களுக்கு ஏற்ற இறக்க நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த மார்ச் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்துல செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. ராகு 8ஆம் வீட்டுல இருக்கிறதால ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். குரு பகவான் உங்களுக்கு அவ்வப்போது ஒரு சில நிவாரணத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. வெளியூர் பயணங்கள்லாம் நீங்க சென்று வருவீங்க. அதனால உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையருடன் உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, ஒரு சில காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகளோடு தான் இருக்கும். காதல் உறவுகளெல்லாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை உண்டு இந்த மாதத்தில். திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படலாம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் செவ்வாயோடு இருக்கிறதால பணிபுரியும் இடத்துலலாம் கடினமான உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கணும். இதன் மூலம் உங்களுடைய வேலையில் அதிக முயற்சி எடுக்கணும். கடினமான உழைப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 9ஆம் வீட்டில் இருந்து அவருடைய பார்வையை 5ஆம் வீட்டில் பதிக்கிறாரு. எந்த அளவு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மனம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பலை நீங்கள் தவிர்த்துக்கணும். இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வேலையிலையும் சரி பல சவால்கள் இருக்கும் இந்த மாதத்தில்.
5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையால் குழந்தைகள் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரலாம் இந்த மாதத்தில். அதனால் குடும்பத்திலையும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த சவால்கள் அனைத்துமே குறைஞ்சி குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், சனி, புதன் ஆகியவை 7ஆம் வீட்டில் இருப்புக்கிறாங்க. அதே சமயம் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டிலையும் ராகு 8ஆம் வீட்டிலையும் இருக்கிறதால திருமண வாழ்க்கையிலலாம் ஏதாவது ஒரு பதட்டமான நிலையே தான் இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து 6ஆம் வீட்டிலையும் ராகு 8ஆம் வீட்டிலையும் இருக்கிறதால உடல்நலக்குறைவை ஏற்படுத்துவாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி எதிர்பாராத திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படலாம். குடும்பத்தில் ஒரு விதமான பதட்டம், உடல்நல குறைபாடு இதெல்லாமே உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இவற்றுக்கு மத்தியில் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அதனால குடும்பத்தில் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் தோன்றும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் தகவல் பரிமாற்றத்தில் கவனமாக இருக்கணும். வீடு மாறுதல், இடம் மாற்றம், திடீர் மாற்றம் இதெல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படும். அதனால் உங்களை எந்த அளவு தயார்படுத்திக்க முடியுமோ அந்த அளவு தயார்படுத்திக்கிறது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் காதல், உறவு சார்ந்த விஷயங்களில் இந்த மாதத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடு எல்லாமே தம்பதியர்களுக்கு இடையில் வரலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்தை நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னாலே பல பிரச்சனை அப்படிங்கிறது வராது. வீட்டில் எதிர்பாராத சூழ்நிலையில் திருமண வாழ்க்கையில் சங்கடமான தருணங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த மாதம் நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களோட நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்கலாம். எதிர்பாராத வருமானம், மறைமுக ஆதாரங்களிலிருந்து உங்களுக்கு நிதி அப்படிங்கிறது வரும். நிதி செழிப்பு இருந்தாலும் அந்த அளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்படலாம். வீட்டில் பழுதுபார்ப்பு, புதுப்பித்தல், பராமரிப்பு தொடர்பான செலவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படலாம். வாகனங்களோட வருடாந்திர பராமரிப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரும். பங்குச்சந்தை முதலீடு செய்கிறது அவ்வளவு சிறப்பான நேரம் இல்லை. சிறிது காலம் நீங்கள் காத்திருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்திலலாம் பங்குதாரர்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். வியாபாரத்தில் பொறுமை மற்றும் சமரசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளாலும் நிர்வாக செலவுகளாலும் நிதி சுமை அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்கு சிறந்த யுக்திகளை எல்லாத்தையுமே நீங்கள் கையாளுவீங்க. முதலீட்டாளர்கள், கூட்டு பணியாளர்களோட தவறான புரிதல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே மாதிரி கீழ்மட்ட ஊழியர்களோடு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைவரையும் அனுசரித்து போகிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்திலெல்லாம் மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். எலும்புகள் மற்றும் தசைகள் தொடர்பான எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் வரலாம். இந்த மார்ச் மாதத்தில் உடல் வெப்பம் அதிகரிக்கிறதால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முறையான உணவை நீங்கள் பின்பற்றணும். இது மாதிரி நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுங்க. நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தணும். தேவையற்ற பொழுதுபோக்கு அம்சங்களால் உங்களுக்கு கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் நேரத்தை செலவழிக்கிறது நல்லது. பாடங்களை நினைவில் வச்சுக்கிறதுல சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் அதிக சிரமத்தை எதிர்கொள்ளுவீங்க. உங்களுக்கு நம்பிக்கையும் இந்த நேரத்தில் சற்று குறைவாத்தான் இருக்கும். ஆசிரியர்கள் மற்றும் சக நண்பர்களிடம் பாடத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் தேடி வரலாம். மாணவர்கள்லாம் போட்டிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்கணும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கரைந்து சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அனாவசியமான செலவுகளையும் ஆடம்பரமான செலவுகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் குறைச்சிக்குங்க. இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போங்க. உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. பயணம் செய்யும் பொழுது இந்த மாதம் புதன்கிழமையில் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு இல்லத்து பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி விளக்கு ஏற்றிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. மிக மிக சிறப்பாக இருக்கும்.